ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஹாரர் அனிமே தான் பார்க்க போகிறோம். அதான் இது ஒரு ஹாரர் அனிமேவாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஓவர் பவரான அனிமே. எபிசோடில் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. 5 நிமிஷத்துக்கு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே கதை பிடிச்சி போயிடும். நம்ம ஹீரோட வேலையே இந்த யோகை, இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அழிக்கிறது தான். இந்த உலகம் ஸ்பிரிட்ஸு, யோகை, டீமன்ஸு, இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸால நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகம். இந்த மாதிரி உலகத்தில் அங்கே என்னென்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சொல்கிற கதை தான் ஹெல் டீச்சர். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவரும் ஒரு வித்தியாசமான பாலை கையில வச்சுன்னு இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த ஈவிலான ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வருமா. ஆனா இப்போ ரீசெண்டா அங்க நிறையவே ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கு காரணமும் இந்த ஈவிலான ஸ்பிரிட் தான். நான் இந்த நகரத்தை நல்லா பார்த்த வரைக்கும் இந்த இடத்துல வித்தியாசமா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல யாங் 2 பவரும் இருக்கும். அது ரெண்டுமே எப்போ டிஸ்கிரிப்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இந்த ஸ்பெஷலான மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கிரியேட் ஆகும். அப்படிப்பட்ட இடமா இது இருக்குது. கூடிய சீக்கிரத்துல இங்க ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் ஏற்பட போகுது. முக்கியமா அமானுஷமான விஷயம்லாம் அதனால தான் இங்க ஏற்பட்டுனே இருக்கு. அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு அவர் என்ன வர சொன்னாரோ. இப்போ பேக்ரவுண்ட் வெளியே சொல்றது நம்ம ஹீரோ தான். அங்க அவரும் சொல்றாரு, ஜப்பான்ல இந்த சைக்கிக் பவரோட இருக்கிறது நீங்க தான் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க மிஸ்டர் நியூனோ. நம்ம ஷார்ட்டா நியூன்னு சொல்லலாம். எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு நியூ, நீங்க இந்த காலத்து பசங்களை டேக் கேர் பண்ணிப்பீங்கன்னு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை தான். சீன்ல பசங்களும் அவங்க ஜாலியா இருக்காங்க. அங்க ஒரு பையனும் உம்முனே உட்காந்து இருக்கான். இன்னொருத்தங்கிட்ட அவன் பேச சொல்றான். இருந்தாலும் அந்த பையன் அவங்க பேசுற மாதிரியே இல்ல. நான் என்ன பண்ண முடியும், அங்க என்னோட தப்பு எதுவும் இல்ல. நான் பேச ட்ரை பண்ணாலும் அவன் என்னதான் முறைப்பான். உம்முன்னு இருக்கான்ல, இவனோட பேரு ஹிரோஷி. இந்த பையன் கிட்டயும் ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் அவன் பேச ட்ரை பண்ணாலும் அங்க அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்புறம் அவங்க டாபிக்கை மாத்துறாங்க. நான் கேள்விப்பட்டேன்பா, அதுக்கு புதுசா கிளாஸ் டீச்சர் வரப்போறாராம். அவரை நான் சர்மோனில பார்த்தேன். அந்த அளவுக்கு அவரு பேடா இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாது, அவர் உண்மையிலேயே ஆசம் தெரியுமா. அவர்கிட்ட பயங்கரமான பவர்லாம் வேற இருக்கு. இதை கேட்கிறேன், அவங்களால எதையுமே நம்ப முடியல. என்னது பவரா, நீ சும்மா உருட்டாத என்ன. இல்ல உண்மையிலேயே அவர்கிட்ட பவர் இருக்கு. மிஸ்டீரியஸான ஒரு பவர். அது பேய்களை அவரால் அழிக்க முடியும். கேட்கிற மத்தவங்க எதுவும் நம்மள. நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல இப்படி இவங்க பேசும் போதே யாரோ ஒருத்தங்க ஹம் பண்ணிங்கனே வர மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. இது நம்ம டீச்சர் நியூ தான். அந்த இடத்துல ஆளும் வித்தியாசமா வர எல்லாருமே பார்த்து பயந்து போறாங்க. அப்போனா இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானோ. வர வழியில திடீர்னு போன் அடிக்குமா. இதனால எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு கொண்டு வந்த விஷயம் எல்லாமே அவரு மேலே விழுந்தது. நெக்ஸ்ட் சீன்ல அவரு எல்லார்கிட்டயும் சொல்றாரு, நான் தான் உங்க டீச்சர் நியூ. அங்க மத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அங்க ஒரு பொண்ணும் கேக்குறா, நான் கேள்விப்பட்டேன் உங்களால இந்த பேயெல்லாம் விரட்ட முடியுமாமே, அது என்ன உண்மையா, உங்களால இதை பண்ண முடியுமா. இதை கேட்டோன்னே அவரும் ஒத்துக்கிறாரு. அங்க ஒரு போட்டோ இருக்குமா, இதை பார்த்து ஆளு யோசிக்கிறாரு. இதுல இருக்க இந்த கண்ணு நைட் டைம்ல தான் அதிகமா மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வேற இவங்களுக்கு வித்தியை காட்டணும். இதனால நம்ம டீச்சர் அங்க சால்ட்டை தூக்கி வச்சு பேய போயிடு அப்படின்னு கத்தின்னு இருக்காரு. அங்க இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு வேற ஒரு டீச்சர் வராங்க. அந்த டீச்சரோட பேரும் ரிச்சுகோவா. அவங்க மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணா இருக்கு. அதனால பேசுறதுக்கு அவரு ட்ரை பண்றாரு. பேசும் போதும் இந்த பேய்களை பத்தி பேச வரா. அமானுஷமான விஷயம், ஹாரபிளான விஷயம், இதை பத்தி எல்லாம் பேசுனா அவங்களுக்கு ரொம்ப பயம் போல. இதனால அவங்க ஓடியே போயிடறாங்க. என்னடா இது, இதெல்லாம் பேசுற ஆளுன்னு. இந்த இடத்துல அவரும் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. பின்னாடி அங்க இதெல்லாம் பாக்குற அந்த பையன் ரொம்பவும் கடுப்பாயிரான். என்னன்னு தெரியல, அங்க கிடக்குற அந்த புக்கை பிடிக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுல இவனை வச்சு ஏதோ ரிச்சுவல் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலேயே அவன் கோவமா கத்துறான். இவரு ஒரு பொய்க்காரரு, இவரு கிட்ட எந்த விதமான பவரும் இல்ல. நான் நம்ப மாட்டேன் இந்த மாதிரி அமானுஷமான விஷயத்துல எல்லாம். அங்க ஹீரோவும் சொல்றதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் அடிக்கிறதுக்கு அவன் போயிடறான். கண்டுக்காதீங்க, அவன் டென்ஷனா இருக்கான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சீன்ல எப்படி கிளாஸ் போச்சுன்னு அவரு கேக்குறாரு. பசங்களாம் நல்ல பசங்களா தான் இருக்காங்க. ஆனா யோகாயோ ஸ்பிரிட்ஸோ என்னால டக்குன்னு எல்லாம் எல்லாத்தையுமே அழிக்க முடியாது. நான் தேவையில்லாம அது ஒன்றும் மற்றவங்கள ஹார்ம் பண்ணாது. அப்படி பண்ணா ஒண்டிதான் எல்லாத்தையுமே அழிக்கணும். அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையுமே போய் தேடி தேடிலாம் அழிக்க கூடாது. எனக்கு புரியுது, நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அதனால தான் வேலையை உங்ககிட்ட கொடுத்ததே. கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி ஆகவும் நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அங்க ஹீரோஷி என்னன்னு தெரியல, அங்க விளையாடும் போதும் இன்னொருத்தனை தள்ளி விட்டுறான். ஒரு மாதிரி கோவமாவே அவன் நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோஷி அவனோட அப்பாவை பார்க்க போறான். அவங்க அப்பாக்கும் எதுனாலும் தெரியல, அங்க அடிபட்டிருக்கு. அங்க அப்பாவும் சொல்றாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போகும்போதே அந்த பொண்ணும் திரும்ப அவளை பார்க்க போறா. ஒரு செகண்ட்ல ஒரு கண் அவ பாக்குறா திடீர்னு. நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயத்த அவ டீச்சர் கிட்ட சொல்றான். என்னன்னு தெரியல, ரீசெண்டா நம்ம ஹிரோஷி ரொம்ப கோமாயின்னு இருக்கான். உண்மையை சொன்னா அப்படிப்பட்ட பையனே இல்ல, அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன ஆச்சுன்னு தெரியல, கவலைப்படாத, நான் அவன் கிட்ட பேசுறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவரு பாத்ரூம்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாரா. சொல்லு, இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை, என்கிட்ட எது வந்தாலும் நீ சொல்லலாம். உன்னோட
உன்னோட பிரச்சனை மாயமா மாஞ்சு போயிடும். எனக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயம்னாலே பிடிக்காது இன்னும் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு போயிடறான். இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்லயும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்கேயும் அவன் ஒரு மாதிரி முறைச்சிக்கினே இருக்கான். இந்த டேபை பார்க்கும் போது ஏதோ ஒன்று ஆகுமா நல்லா எல்லாரையுமே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். பொண்ணு அமைதி பத்த வந்தா அவளையே தள்ளி விட்டுறான். இந்த தள்ளி விட்டதுல அவளோட மண்டையில இருந்து அப்படியே பயங்கரமா ரத்தமா ஊத்துது. அதனால அவன் பயந்து போயிடறான். நானா இதை பண்ணேன். சீன்ல ஹாஸ்பிட்டல்ல அவ டிஸ்சார்ஜ் ஆயிரா. அவளுக்கும் பெரிய அடி படலையா. நீ எதுக்காக எனக்கு அப்படி பண்ண, என்ன மன்னிச்சிரு, நானாவே இல்ல தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு அவ்வளவு பெரிய அடியெல்லாம் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். ஹிரோஷி நீ என் கூட வா, நான் கூட கொஞ்சம் பேசணும். இதனால இவங்க பார்க்கு பக்கம் போறாங்க. அந்த இடத்துல போகும்போதே ஒரு குழந்தை பயங்கரமா அழுவுமா. அந்த குழந்தை கிட்ட போய் நிறையவே வசனம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே ஒரு புழு மாதிரி ஒரு விஷயம் அங்க வருது. இதனால என்னவோ தெரியல அந்த குழந்தை அமைதி ஆயிடுது. அங்க இதா ஒரு காட்டாரு. இது ஒரு வகையான புழு தான். தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்குள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப கோவமாயிடுவேன். நிறைய விஷயத்த உன்னையே அறியாம நீ பண்ணுவ. நார்மலா இது அந்த அளவுக்கு மோசமான யோகையில உன்னை மாஸ்டரெல்லாம் மாத்தாது. எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி மாறும். இது எப்பயுமே அட்டாக் பண்றது இந்த சின்ன பசங்களை ஒண்டிதான். அதுங்களை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுமே. அதே மாதிரி தான் இப்போ உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு யோகை பொசஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை நானும் நீக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சொல்ல அங்க என்னன்னு தெரியல. பழைய விஷயத்துல யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் அங்க பண்றாங்க. அது சடனா அவனுக்கு ஞாபகம் வர அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரான். எனக்கு இந்த பேய் பிசாசு இது மேல நம்பிக்கை இல்ல. அங்க பயங்கரமா தாக்கிறான். இதனால அவரு எங்கேயோ போய் விட்டாரு. புழு மாதிரி இருக்கிற அந்த விஷயமா அவனுக்கு பொசஸ் ஆயிருக்கும். போகும்போதே அவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. எனக்கு ஒண்ணு ஏன் இப்படி நடக்குது, என்னோட அப்பாக்கும் அப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். என்னாலதான் அவரோட மண்டையில அடிபட்டது. அவரு இந்த அளவுக்கு ஏழ்மையான நிலைமைக்கு போனதுக்கு காரணமும் நான் தான். எப்பெல்லாம் நான் கோவமா வரணும் என்னோட எமோஷன் கையை மீறி போயிடுது. நம்ம ஹிரோஷி அவனையே தப்பு தப்பா சொல்லிக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து கத்துறா, ஹிரோஷி நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என்ன பின்தொடர்ந்து வராத. எதுக்காக நீ வந்துகினே இருக்க, என்ன தனியா விட. கியோக்கோ நீ வந்து என்ன திரும்பவும் பின்தொடர்ந்து வர. நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. அங்க யோகை ப்ரோசஸ் பண்ணனாலேயே இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இந்த இடத்துல அந்த பொண்ணை பயங்கரமா அவன் தாக்க வரானா. பார்த்தா பயங்கரமா ஓடி போறான். எங்க போனோன்னே தெரியல. அந்த இடத்துல ஒரு லேயர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அப்படியே நம்ம கியோக்கோவை அவன் பிடிச்சிடறான். அவ்வளவுதான், நான் சொல்லவும் நீ வந்தல. இந்த மாதிரி உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். இந்த இடத்துல கொல்லலான்னு போகும்போதே நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். அட சின்சே எனக்கு என்ன ஆச்சு, வந்து எல்லாரையுமே திரும்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா? நான் அப்படி பண்ணல தானே? இல்ல உனக்கு எதுவுமே இல்ல, நீ கவலைப்படாத. நீங்க அப்ப என்ன அழிக்க போறீங்களா? நான் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டால பொசஸ் ஆயிட்டேனா இப்படின்னு ஆளு பயந்து போறான். அங்க நியூவும் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு அங்க ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நான் அழிக்க போறேன். ஹிரோஷி கிட்ட அவரு சொல்றாரு, ஹிரோஷி நீ என்ன நம்புறல, நான் உங்களை நம்புறேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சரி அப்பனா இதை தாங்கிக்கோ. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறாரு. இதனால அவன் உடம்புல இருக்க அந்த பெரிய யோகை ரொம்ப தூரமா போய் விழுது. பாக்குற அவனால நம்ப முடியல. ஏன்னா அந்த டீச்சரு அவரு உண்மையிலேயே ஒரு டீமனு. இந்த இடத்துல ஒரு பெரிய யோகை இருக்கு பாத்தியா ஹிரோஷி, இந்த யோகை இதுதான் உன்னை பொசஸ் பண்ணி ஆட்டி படைச்சிருக்கு எவ்வளவு நாளா. அங்க திடீர்னு அது திரும்பவும் தாக்குவதா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹிரோஷியா ஒரு காப்பாத்துறாரு. என்ன யோசிக்கிறேன், என்னோட பசங்களை நீ கொல்லலன்னு பாக்குறியா? முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமா தாக்குறாரு. இதெல்லாம் பாக்குறவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அந்த மாஸ்டருக்குள்ள போய் அதோட கதையை அப்படியே முடிக்கிறாரு. அங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்பிக்கையும் வருது. நல்ல வேலை டீச்சர், இந்த மாதிரி நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஆமா, ஒரு டீச்சரா என்னோட கடமையை தான் நான் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி நீ எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஸ்டூடெண்ட், நான் இதை கூட பண்ண மாட்டேனா? ஹிரோஷி நான் அப்பயே உன்கிட்ட சொன்னேன், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் பாத்தியா? அங்க ஹிரோஷியோட கையில இருக்க விஷயத்த அந்த பொண்ணு கேட்கறா என்னன்னு. இது அவளைக்கும் கண்டுக்காத, இதனால உங்களுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா இது ஒரு டீமன் ஹேண்டு அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பயங்கரமா நம்ம டீச்சரை தூக்கி அடிக்கிறாங்க. இது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல நம்ம டீச்சர் போகும்போது உத்து பார்த்திருப்பான் அவனே தான். அவன் அப்படி ஹிரோஷிய பிடிச்சு தூக்குறான். அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் நம்ம ஹிரோஷிய பிடிச்சிருப்பான். கியோக்கோக்கு தெரியல, ஆமா இவரு யாரு. அங்க ஹிரோஷியும் சொல்றான், இவரு ஒன்னும் டாக்டர் இல்ல. பொண்ணுங்க கத்த ஆரம்பிக்கிறான், ஆமா நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? ஆனா அதெல்லாம் அவளைக்கு அவன் கண்டுக்கல. நான் ரொம்ப நாளா இதுக்காக வெயிட் பண்ண ஹிரோஷி, அதுக்கான டைம் தான் இது. இன்னைக்கு ரொம்ப அழகான நைட்டா இருக்க போது. ஆமா நீ யாரு? நீ ஹிரோஷியோட ஃப்ரெண்டா? எனக்கு இன்னைக்கான சினாரியோல எந்த விதமான இன்க்ளூடரும் தேவையில்லை. இந்த பொண்ணை அப்படியே தூக்கி அடிக்கிறான். அங்க ஜஸ்ட் மிஸ்ல டீச்சர் தான் காப்பாத்துறாரு. ஏய் உனக்கு எதுவும் ஆகல, இது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஹிரோஷி அவன் மாட்டிக்கினான். ஆமா அவனை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது அந்த பையனை பிடிச்ச அந்த பர்சன் அவனை சுத்தி வேற உலகத்துக்கான ஆறாவை நான் பார்த்தேன். அங்க போய் பாக்குறாங்க யாருமே இல்ல. ஒரு அந்த பாலை வச்சு பாக்குறாரு, அதுல கன்ஃபார்மே ஆயிடுது அந்த பர்சன் ஒன்னும் ஒரு ஹியூமனி இல்லன்னு. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அவனோட டீமன் ஹேண்டை பத்தி சொல்றான். வந்து டீமன் ஹேண்டு தான், அதாவது என்னோட கைக்குள்ள ஒரு டீமனே வாழுது. இது
வழியா என்னால யோகாய் மற்ற விஷயங்களை எக்ஸாசிசம் பண்ண முடியும், இப்பெல்லாம் சொன்னா அழிக்க முடியும். அது வழியா தான் ஹிரோஷிக்குள்ள இருக்கிற அந்த யோகாயை நான் அழிச்சேன். ஆனா இப்போ நான் ஹிரோஷியை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அதனால நீ என்ன பண்ணுமா, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ, நான் வந்து பாத்துக்கிறேன். இல்ல என்னால அப்படிலாம் பண்ண முடியாது, நானும் உங்க கூட வருவேன். நீ பார்த்தல இந்த மாதிரி நீ வந்து அது ரொம்ப ஆபத்தா தான் உனக்கு அமையும். சரி ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவ போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹிரோஷி அவன் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே தூக்கி அடிக்கிறான். நம்ம ஹிரோஷி ரொம்ப பயந்து போயிடறான். அங்க மத்தவங்களும் இவங்கள வித்தியாசமா பாக்குறாங்க. என்னை விட்டுரு, என்ன நீ என்ன பண்ண போற, மரியாதையா என்ன விட்டுரு. என்னோட பிளான் வந்து எல்லாமே நல்லா தான் போய் நினைச்சு, ஆனா இப்போ அந்த இன்க்ரூடரால எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த இடத்துக்கு நம்ம டீச்சரும் வராரு. அங்க டீச்சரை பார்த்தோன்னே அவன் கத்த ஆரம்பிக்கிறான். டீச்சர் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அந்த இடத்துக்கு டீச்சரும் ஓடி வராரு. உடனே அவன் இல்யூஷன் ஜுட்சுன்னு சொல்ல அந்த இடம் முழுக்க ஒரு அவனோட இல்யூஷனா பரவ ஆரம்பிக்குது. இதனால அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னே தெரியல, கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. இதை நம்பி அவரும் குதிச்சு பிடிக்கிறாரு. ஆனா அது ஒரு பூனை தான். அங்க வந்ததும் ஒரு மிருகம் இல்ல, எல்லாமே மனுஷங்க தான். இல்யூஷன் தானே அவருக்கு தெரிய வருது. இந்த சைடு அங்க போகும்போதே அவன் சொல்றான், இப்போ ஸ்டில் ஈவினிங்கா தான் இருக்கு, இப்போதான் எனக்கான டைம்னு நினைக்கிறேன் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இந்த சைடு ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல, நல்லா அந்த பாலை வச்சு தேர்றாரா. அங்க இருக்கிற இல்யூஷன்லாம் மறைஞ்சு போகுது. ஆனா அவங்கள ஆளை காணும். அடைச்ச நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இடத்துல ஒரு போன்ல பாக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ணும் தெரியல. நல்ல கியோக்கோ தான் அங்க ஹெல்ப் பண்றா. ஆமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீங்க இருக்க கூடாது. அட என்ன சொல்ல இருக்கீங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு உதவியா இல்லையா. அது சரி அவங்க எங்க தான் போனாங்க. அவரும் 7 நார்த்தன் ஸ்டாரை பத்தி சொல்றாரு. அதுலயும் 7 ஸ்டார் இருக்கு. இப்ப அவன் போற போக்க பார்த்தா வழியில அவன் போறான். இவன் பண்றதுலயே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ரிச்சுவல். அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த 7 இடத்துக்கு போனக்கு அப்புறம் நம்ம ஹிரோஷியா அவன் கொன்றுவானா. ஆமா ப்ராபப்ளி இருக்கலாம், ஆனா நம்ம அதை தடுத்தாகணும். இப்போ அந்த 7 ஸ்டாரை வச்சு பார்த்தா கடைசியா அவன் போற இடம் அது அந்த ஹாகன் அந்த இடமா தான் இருக்கும். அட நீங்க சொல்ற அந்த இடம் அது வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருக்கிற அந்த இடம் தானே அது. உனக்கு அந்த இடம் தெரியுமா. ஆமா வேணும்னா நான் உங்களை அங்க கொண்டு போறேன். இந்த இடம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கா மாறப்போது இன்னமும் முழுமையா அதை கட்டல. எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போகலாம். இந்த சைடு அவரும் நிறையவே ரிச்சுவலை பண்ணி கடைசியில அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அவ்வளவுதான், இப்போ அதுக்கான நேரம் தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அங்க அதை பண்ணலான்னு போறாரு. இந்த இடத்துல நம்ம டீச்சரும் வர. டீச்சரை பார்த்தோன்னே புரியுது இவன் அவனே தானே திரும்பவும் வந்திருக்கான். சரி என் கிட்ட டைம் இருக்கு, இவனை முடிச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல டீச்சரும் நம்ம ஹிரோஷிய பாக்குறாரு. ஹிரோஷி ஒரு மேல இருக்க எத்துல மாட்டின்னு இருக்கான். ஹிரோஷி நீ அங்கேயே இரு, இதோ நான் வந்து காப்பாத்துறேன். அந்த எத்துல அவரு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. அந்த கிளாக்ல இருக்க அந்த முள்ளும் தலையில பட அங்கேயே அவனோட கதையும் முடியுது. இதை பாக்குற நம்ம ஹீரோவால எதையுமே நம்ப முடியல. அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஆனா அப்புறம் தான் அவனுக்கு புரிய வருது இதுவும் ஒரு இல்யூஷன் தான். நல்லா அவன் ஏமாத்திட்டானா. திடீர்னு அவன் ஒரு ஸ்பியரை வச்சு தாக்குறான். அங்க டீச்சரால எதுவுமே பண்ண முடியல. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல உன்னை கையாளுறது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு. ஏன்னா என்னோட கைய கூட நான் அழுக்காக தேவையில்லப்பா, அதுக்குள்ள நீ எந்த போக போற, மரியாதையை ஹிரோஷிய விடு. ஆனா அவரு கேட்கவே இல்லையே. நான் எப்படி அதை விட முடியும், இன்னைக்கு பர்ஃபெக்டான நாளா இருக்கு. ஒரு ஃபாக்ஸ் 300 வருஷமா வாழ்ந்திருக்கு, அது இப்போ பர்ஃபெக்டான யோகாயா மாறப்போது. அதுக்கு உதவியா உன்னோட மண்டை எலும்பு எனக்கு வேணும். அப்பதான் என்னால ஒரு பர்ஃபெக்டான யோகாயா மாற முடியும். நான் உன்னை பார்த்தது எப்போன்னு தெரியுமா, 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு மாதிரி உன்னை வச்சு இந்த ரிச்சுவல் ஆரம்பிச்சா இது ஓஹோன்னு போகணும். அன்னைக்கே நான் ரொம்ப சந்தோஷமான. இப்போ ஃபைனலி எனக்கான விஷயமும் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு ஹியூமனிஃபிகேஷனான ஒரு மண்டவோடு தேவை. நானும் அதை தேடி அலைஞ்சேன், எனக்கு அவளுக்கும் கிடைக்கல. மண்டவோடு கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியான வழினா டாக்டர் ஆகுறது தான். அதனால டாக்டர் ஆகி ஒருத்தங்களை நான் கொள்ள ஆரம்பிச்சேன். அப்படியாச்சும் எனக்கு பர்ஃபெக்டான மண்டவோடு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகுற மாதிரியே இல்லை. அன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா நான் உன்னை சந்திச்சேன். அப்புறம் உன்னை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். உன்னோட மண்டவோடு அது பர்ஃபெக்டாகவும் ஃபிட் ஆச்சு. நான் இப்போ என்ன இஷ்யூனா அந்த மண்டவோட்டில் ஆங்கர் இருக்கக்கூடாது. அப்படி உன்னோட ஸ்கல்லில் ஏதாச்சும் கோவம் இருந்தா கண்டிப்பா அது என்ன அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நான் வந்து அந்த புழு எத்தனை வந்தேன். அந்த புழுவை உனக்குள்ள ஏவியும் விட்டேன். இதனால உனக்குள்ள இருக்கிற அந்த கோவம் எல்லாமே அப்படியே பறந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு பக்காவாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் போச்சு. இப்போ கரெக்டா உன்னோட மண்டவோட எனக்கு கிடைக்க போகுது. எல்லாமே இவனோட தப்பு தானா, நான் எல்லாமே என்னோட தப்பு நினைச்சேன். அங்க அவரும் சொல்றாரு, என்ன ஆச்சு, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கோ இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னோட மண்டவோடு வேணும்பா. நான் ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு வந்து நோட் பண்ண, எல்லாருமே தனக்கோண்டி தான் யோசிக்கிறாங்க. அதனால இது ஒன்னும் தப்பா எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து எவ்வளவோ பரவாயில்லப்பா உங்களை மாதிரி இன்ஃபீரியரான ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணா. அதனால நான் அடைய போறேன் அப்படின்னு அதோட முகத்தையே அது கிழிக்குது. இதை பாக்குற ஹிரோஷி ரொம்ப பயந்து போயிடறான். அந்த இடத்துல அது ஒரு உல்ஃபாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. அவ்வளவுதான், இந்த மாதிரி என்னோட முகத்தை நான் தூக்கி போட்டேன். இப்போ உன்னோட
மண்டை எடுத்து என்னோட முகத்துல வச்சா போதும் ஒரு பர்ஃபெக்டான யோகாயா என்னால மாற முடியும். இந்த இடத்துல ஒரு ரிச்சுவல் ஆரம்பிக்க எல்லா இடத்துலயும் ஒரு ஒளி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே என்னதுடா அதுன்னு பாக்குறாங்க. கியோகோக்கும் ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குதுன்னு. இடத்துல நம்ம ஹீரோவும் வந்து தடுக்கிறான். வா நீ சீக்கிரமா தப்பிச்சு வா. அப்பனா நீ இன்னமும் சாகலையா? அங்க ஓடி வரான். வரும்போதே அது வேற அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ண அங்க ஒரு ரோலர் கோஸ்டரும் சம வேகமா வருது. ஹிரோஷி பயப்படாத, என்ன நோக்கி ஓடி வா. அதே மாதிரி அவன் ஓடி வந்து கட்டி போச்சுக்கிறான். அங்க ஹீரோவும் சொல்றான், நீ கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கல. ஏன்னா நீ என்னோட ஸ்டூடெண்ட். ஒரு பர்ஃபெக்டான யோகாய நான் மாற போகும் போதெல்லாம் நீ அடிக்கடி வந்து தடுக்கிற, இதெல்லாம் சரியே இல்ல இப்படின்னு அது பயங்கர கத்துது. அந்த இடத்துல ஹீரோவும் அவனோட பவரை ஆக்டிவேட் பண்றான். பாக்குறது ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன அது, அவன் கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதுனா ஈவில் பவரா இல்ல டிமானிக்கான ஒரு பவர் தானே அது. இருந்தாலும் நான் ஒன்னும் உன்னை அப்படியே விட போதில்ல. ஏதோ ஒரு பால் அது தூக்கி போகுது. இதனால அத மாதிரியே நிறையவே க்ளோன்ஸ் அங்க உருவாகுது. அதுங்களை வச்சு அது பயங்கரமா தாக்குது. டீச்சராலையும் சரியா அதுங்களை சமாளிக்க முடியல. அந்த இடத்துல அவரே தடுமாற ஆரம்பிக்கிறாரு. அதான் இதுங்க க்ளோன் மாதிரி தெரிஞ்சாலும் இதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. அந்த இடத்துல இதையும் நம்ம ஹிரோஷி பார்த்து யோசிக்கிறான். இதே மாதிரி போச்சுன்னா டீச்சர் வந்து ரொம்ப ஆபத்துல மாட்டிப்பாரு. இல்ல நான் தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த இடத்துல அவன் புல்டோசரை பாக்குறான். அதை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. சைடு அங்க பயங்கரமா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டது. எனக்கு இன்னமும் புரியல, நீ எதுக்காக அவனுக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷனை தர? ஏன்னா அவன் உன்னோட மகனும் இல்ல, அவனோட ஃபாதரே அவனை கண்டுக்கல. அப்புறம் எதுக்கு அவனை காப்பாத்தின்னு இருக்க? நான் அவனை காப்பாத்துவேன். ஏன்னா நான் அவனோட ஹோம் ரூம் டீச்சர். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைக்காத அப்படின்னு அவன் பயங்கரமா தாக்குறான். இதனால 1-2 க்ளோன் அங்க அழிஞ்சு போகுது. அங்க திரும்பவும் அது சம வேகமா தாக்குவதான் கரெக்டான வாய்ப்பா பார்த்து அதோட நெஞ்சிலேயே அவன் இறக்கிறான். ஆமா நீ உண்மையிலே யாரு? ஏன்னா அந்த பவர் உன்னோட கையில ஒண்டி இல்ல. அந்த சைடு அந்த புல்டோசர்ல மேக்னெட் இருக்குமா, அதை எப்படியாச்சும் அவன் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்றான். அது ஓப்பனே ஆகல. அங்க கரெக்டான டைம்ல நம்ம கியோகோ அவ வந்து ஹெல்ப் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க குத்து வாங்கியிருக்கும்ல, அதோட வெப்பன் அது கையில தான் இருக்கும். அதுவும் தன்னால மேல ஒட்டிக்குது. பாக்குறதால நம்ப முடியல. அதுக்கு காரணமும் அந்த 2 பசங்க தான். யோ டீச்சரு, என்னோட பேரு டமமோ யோகாய். நம்ம கண்டிப்பா திரும்பவும் அப்புறமா சந்திக்கலாம் யா டீச்சரு. ஏன்னா அந்த ஃபாக்ஸ் யோகாய் மறைஞ்சு போகுது. அங்க அதோட கதையும் முடிய பசங்களும் அங்க ஓடி வராங்க. ரொம்ப நன்றி டீச்சர், நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. உண்மையை சொன்னா நீங்களும் தான் என்ன காப்பாத்தினீங்க. ஏன்னா நீங்க உடனே அந்த வாய்ப்பை கொடுக்கலனா என்னால இதை ஒழுங்கா பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அங்க ஸ்டார் மாதிரி அந்த விஷயமும் விழ ஆரம்பிக்குமா. எல்லாருமே அதை பார்த்து விஷயம் கேட்கறாங்க. நான் வந்து ரிச்சா மாறணும், நிறைய விஷயங்களை வாங்கணும். சைடு நம்ம ஹிரோஷியும் சொல்றான், உண்மையை சொன்னா டீச்சர், நான் உண்டி இதெல்லாம் பார்க்கலன்னா சுத்தமா நம்பி இருக்க மாட்டேன். நான் தான் அப்பயே சொன்னல, நம்ம டீச்சரை வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கரமானவர். ஓனை பல வருஷமா வாழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது யோகாயா மாறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. உண்மையை சொன்னா இந்த உலகத்துல யோகாய், இந்த ஸ்பிரிட்ஸ் இதுவும் இருக்கு. அது வந்து ஒரு மிரர் உலகமா தான். அதுங்க நம்மளோட இதயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுங்களை நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது இதுங்க நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமானு. அங்க ஹிரோஷி தேங்க்ஸ் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லடா, நீ வந்து எனக்கு ஒரு ப்ரெஷியஸான ஸ்டூடெண்ட். அதே மாதிரி நம்ம ஹிரோஷியோட வாழ்க்கை ரொம்ப நார்மலாகுது. அங்க எவ்வளவு விஷயம் நடந்ததுல இதுக்காக அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கறான். ஹிரோஷிக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததுல நிறைய விஷயம் அவனுக்கு புரிய வந்திருக்கு. ஜாலியா அவனோட அப்பா கூடயும் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றான். அங்க நம்ம ஹீரோவும் சொல்றான், அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பயமுத்தாத என்ன. அதுக்கு அதுவும் ஒரு மாதிரி முழிக்குது. சைடு டீச்சர் போகும்போதே ஹிரோஷி பேக்ரவுண்ட்லயே சொல்றான், உண்மையை சொன்னா என்னோட ஹோம் ரூம் டீச்சர் ஒரு தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். பசங்களும் ஜாலியா விளையாடிக்கினே அந்த இடத்துக்கு போயின்னு இருப்பாங்களா. இடத்துல யாரோ ஒருத்தங்க இந்த பசங்களை பாக்குறாங்க. அதையும் அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் பாத்துறான். ஆமா என்ன ஆச்சுரா? அது ஒன்னும் இல்ல, யாரோ ஒருத்தங்க பாக்குற மாதிரி இருந்தது. அதோ அங்க பாருங்க. இந்த உருவத்தை பார்த்தோன்னே இவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்க தெச்சுக்கின்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் டீச்சரும் வர வழியில அங்க ரிக்யூட்டோ டீச்சர் பேசுற சவுண்ட் கேட்குமா. அதனால அத வழிய பாக்குறாரு. அங்க அவங்க கிட்டயும் போய் அவரு சொல்றாரு, உங்க முதல்ல ஏதோ ஒரு ஸ்பிரிட் உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு, அதை இருங்க நான் வந்து எடுக்கிறேன். இதனால அவங்க பயந்து போயிடறாங்க. இதனாலேயே ஆளு திரும்ப அந்த ஸ்பிரிட்டை அங்கேயே வச்சிடறான். எத்தனை வாட்டி உங்க கிட்ட சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதீங்க, மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் நான் அந்த மாதிரி பண்ணல. உங்களுக்கு தான் பயமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசி பயமுத்துறீங்க. இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பேயோட விஷயத்த பத்தி சொல்றான். நைட் டைம் ஹானர் ஆன ஸ்டூடெண்ட பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட் டைம்ல யாருமே இல்லாத போது இங்க இருக்கிற போர்டு, இங்க இருக்கிற ஸ்கூலு, ராபிட்டோட கேஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவங்க கிளீன் பண்ணுவாங்களாம். ஆனா யாரு பண்றா அது வந்து தெரியல. அது வந்து பேயா இருக்குமோ? சைடு பேயெல்லாம் இருக்காதுன்னு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும் பேய் வந்து இருக்குன்னு. அது ஸ்பிரிட்டா இருக்குமோன்னு இவங்களுக்கு டவுட் ஆகுது. ஆனா நம்ம டீச்சர் அதெல்லாம் அவளுக்கு கண்டுக்க வேணாம், டைம் ஆகுது கிளாஸுக்கு போகலான்னு சொல்லி எல்லாத்தையுமே மழுப்ப ஆரம்பிச்சிடறாரு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அங்க டவுட் வந்து போகல.
அதனால ஹிரோஷி அங்க கியோகோ மத்த பசங்க நைட் டைம்ல இதை செக் பண்ணணும்னு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரி அது உண்மையா இருக்குமோ நம்ம வந்து பார்க்கணும். சைடு கியோகோக்கு பயமா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாருமே போறாங்களே, அதனால அவளும் எதுக்கும் அங்க வந்துடுறா. அப்படி இவங்க போகும்போது கியோகோக்கு ஒரு சத்தம் கேக்குது. அங்க கிளாஸ் ரூம்ல இருந்தா அந்த சத்தமே வரும். யாரோ ஒருத்தங்க அங்க போர்டை ரப் பண்ண இருக்காங்க. பார்த்து அவன் பயந்து போறான். அப்போனா இது எல்லாமே உண்மைதானோ? நியூ டீச்சரும் கேக்குறாரு, ஆமா என்ன விஷயம் டீச்சரு, திடீர்னு எல்லாம் இந்த மாதிரி பயமுத்தாதீங்க என்ன. ஆமா என்ன பண்ணிருக்கீங்க இங்க? நல்லா பாருங்க, நாங்க சொன்ன அந்த விஷயம் உள்ளதான் இருக்கு. அதனால உள்ள போய் அவங்க செக் பண்றாங்க. நம்ம டீச்சர் நினைச்ச மாதிரியே அது இருக்குது. இப்படாம உள்ள வந்து இதை பாருங்க. பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் அவர் கிளாஸ் எடுக்கும் போது அந்த விஷயத்துக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு டவுட் வருமா? அங்க கியோகோ கிட்ட கேக்குது. நல்லா பார்க்கும் போது அதுக்கு எழுத கூட தெரியல. கவலைப்படாத, உனக்கு நான் எழுதவும் சொல்லித்தரேன். நியூ டீச்சர் வந்து ரொம்ப கைண்டா இருக்காரு. அதே மாதிரி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவர் எப்போ எந்த விதமான விஷயத்த எக்ஸாசிசம் பண்ணுவாருன்னு. அங்க ஒரு பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு டால் அவர் எடுக்கிறாரு. இந்த சோலை நீங்க பாருங்க, அந்த டால் மாதிரி அவரு மிமிக்ரி எல்லாம் பண்றாரு. இங்க பாருங்க, நான் தான் டால் பேசுறேன். ஆனா அது பச்சையா தெரியுது அவரு தான் அப்படி பண்றாருன்னு. போர்டு அழைச்சா அந்த பையன் அவனும் அங்க கேக்குறான், அம்மா நீங்க உண்மையிலேயே நம்புறீங்களா இந்த மாதிரி டாலுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு? ஆமா நான் வந்து நம்புறேன், கண்டிப்பா அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அங்க இப்பதான் ஒரு சோலையை அதுல இருந்து வெளில கொண்டு வராரு. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணுத்த அப்படியே விட்டா அதுக்குள்ள ஒரு சோல் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது ஒரு பர்சனா மாறுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பசங்க சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நேத்தும் நாங்க அந்த விஷயத்த பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு டாலோட சோல் ஒண்டி இல்ல, அங்க ரெண்டுன்னு மீன் பண்ணி அங்க சொல்றது அதே பையனோட சோல் தான். அது நம்ம எவ்வளவு நேரமா ஒரு பையனை பத்தி பேசணும்ல, அது ஒன்னும் பையனே இல்ல, ஒரு சயின்ஸ் லேப்ல இருக்க ஒரு டால் தான். அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நானும் ஒரு டால் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா உனக்கு தெரியல, நீயும் உன்ன ஒரு ஸ்டூடெண்ட், நீயும் உன்ன ஒரு மனுஷன் நினைச்சிருக்க. அதனால அது ரொம்ப ஷாக் ஆகுது. அந்த இடத்துல இப்பதான் அதை பத்தி அவரு சொல்றாரு. இந்த ஸ்கூலோட ஸ்டார்டிங்ல ஒரு டால் வந்திருக்கும். சயின்ஸ் லேப்ல ஹியூமன் டாலா விற்கப்பட்ட அந்த டால் தான் அது. பார்த்து ரிகோட்டா மேம் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. சைட்ல இருக்கும் போது அதோட சோல் வெளியில வந்திருக்கும். அவங்கள பார்க்க அதையே அது ஹியூமன் நினைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனாலேயே கிளீன் பண்றது நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது ஒரு ரூமரா பரவ ஆரம்பிச்சு இது வந்து ஒரு ரூமரா ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இது ஒரு நல்ல சோல், அது அழிக்கிறது நல்ல விஷயமா எனக்கு தெரியல. அங்க பசங்களும் ஒரு ஐடியாவை தராங்க, நம்ம ஏன் அதுக்கு புரிய வைக்க கூடாது ஒரு லெசன் மாதிரி, அதாவது நீங்க எங்களுக்கு டீச் பண்ற மாதிரி அது ஒரு டால் தான் அப்படின்னு டீச் பண்ணுங்க. அங்க மத்தவங்களும் இந்த விஷயத்த கேக்குறாங்க. இதனால அவரு ஒத்துக்கிறாரு, சரி நம்ம இதையே பண்ணலாம் அப்படின்னு. இந்த விஷயம் தான் எவ்வளவு நேரமா ஏற்பட்டிருக்கும், இததான் நம்ம பார்த்தோமே. இப்பயாச்சும் புரியுதா, நீயும் ஒரு சோல் தான், அதாவது இந்த டாலோட சோல் தான். இதை கேட்கறதால சுத்தமா நம்ப முடியல. அது அங்க ஓட ஆரம்பிச்சது. கண்ணாடியில போய் பார்க்கும் போது தான் ஒரு உருவத்தையே அது பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ நான் வந்து ஒரு ஹியூமன் டால் தானா? அது ரொம்ப கவலைப்படுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இது உண்மையிலேயே ரொம்ப பியூரான சோலா தான் இருக்கு. ஹிரோஷி அந்த சின்ன பையனும் அங்க வந்து சொல்றான், ஏய் இதுக்கெல்லாம் உன்னோட மனசை நீ தளர விடக்கூடாது, வா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால நம்ம விளாடலாம். நம்ம என்ன விளாடலாம், இது வரைக்கும் அது நிறைய விஷயத்த பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங்ல இவனை பார்த்ததுக்கு பசங்க பயந்து ஓட்டாங்க. நிறைய விஷயத்த அதுக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அங்க இதனாலேயே அது ஒத்துக்குது நம்ம விளாடலான்னு. அங்க இருக்கிற ஒரு கிளாஸையும் அது பயங்கரமா உடைக்குது. ஏய் இது வந்து ரொம்ப டேஞ்சரு, பசங்களா நீங்க வெளியில இருங்க, நான் வந்து இதை எப்படியாச்சும் கிளீன் பண்றேன். கிளீன் பண்றதுக்கு நிறைய விஷயத்த அவர் எடுக்க போவாரா, இல்லையே அது லாக் பண்ணி விட்டது. யார் அது லாக் பண்ணது? பசங்க கிட்டயும் அந்த டால் வந்து சொல்லுது, ஏய் இந்த மாதிரி நம்ம விளாடலாம் நீங்க சொன்ன மாதிரியே. அதே மாதிரி நீங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் வந்து உங்களையும் என்ன மாதிரி மாத்த போறேன். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒண்ணு இல்லையா, அதனால வாங்க இந்த மாதிரி நான் உங்களையும் என்ன மாதிரி மாத்தணும். தோலெல்லாம் கிழிச்சு இதை கேட்டோன்னே அவன் சீரியஸா தான் சொல்றான்னு அவங்களுக்கு புரியுது. தெரிச்சுக்கின்னு ஓடுறாங்க, ஐயோ ஏமான்னு. பின்னாடியே அவன் தோத்திக்கின்னு வரான். ஏன் ஓடுறீங்க, இந்த மாதிரி நான் உங்களை மாத்த தேவையில்லையா? அங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பூஞ்ச போயிது, இவன் வந்து விட மாட்டான்னு. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம், அதனால நம்ம ஒளிஞ்சாகணும். இடத்துல ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. ரெண்டு பசங்களும் ஒரு இடத்துல ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து கம்முன்னு இருக்கணும். அவன் வந்து இங்கதான் வந்துன்னு இருக்கான். இங்க போனீங்க, எங்க ஒளிஞ்சுன்னு இருக்கீங்க நீங்க? அங்க சவுண்டு வருமா, இதனால வேற திசைக்கு அது போகுது. அங்கதான் ஹிரோஷியும் கியோகோவும் இருக்கா. தேட ஆரம்பிக்கிறான். அட இங்க வந்து நீங்க இல்லையா, அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க? பாத்துட்டேன், இங்கதான் நீங்க இருக்கீங்களா? பண்றதெல்லாம் ஃபன்னா தான் இருக்கு, ஆனா உங்க கூட விளையாடுறது அது இன்னமும் ஃபன்னா இருக்கு. உங்களையும் நான் என்ன மாதிரி மாத்த வேணாவா? அங்க கொல்லலான்னு போகும், ஆனா அதுக்குள்ள நம்ம டீச்சர் அவரு வந்து காப்பாத்துறாரு. நீ பண்றது சரியில்லை, நீ லிமிட்டையும் தாண்டி ரொம்பவும் போயிட்ட, அதனால திரும்பவும் அது உருண்டியா மாத்துறாரு. அங்க சீல் பண்ண போகும்போதே அது சொல்லுது, நான் என்ன ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு ஹியூமனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே சரிதான், இருந்தாலும் அது வந்து பாசிபிள் இல்ல. அவரோட பவர் வச்சு அப்படியே அவரு சீல் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அவங்களுக்கும் ரொம்ப பசி எடுக்குமா, இதனால அவங்க சாப்பிடுறது
பாக்குறதுக்கு போறாங்க. அடுத்த நாளாவது அந்த இடத்துல அந்த பொம்மையை காணோம். பிரின்சிபலும் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த பொம்மையை காணோம். அதுக்கும் மேல அந்த மிரர் அதுவும் ஒஞ்சிருக்கு. அந்த நோட்டீஸ் போர்ட்ல யாரோ ஒருத்தங்க கீறி இருக்காங்க. எல்லாத்துக்குமே உன்கிட்ட இருந்தா நாங்க பணத்தை பறிப்போம், நெக்ஸ்ட் மந்த்துக்கான பீல இருந்து நாங்க கம்மியாக்கிப்போம். அட இருங்க, அதுக்கு காரணம் நான் ஒன்னும் இல்லையா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த டால் தான். ஆனா அவரு கேட்கலையே, அதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல பசங்க வேற போகும்போதே சொல்றாங்க, அட சென்சே ராமினை வாங்கி கொடுங்க சென்சே, ஆல்ரெடி பஞ்சத்துல இருக்கேன், இதுல ராமின் கேக்குது அவங்களுக்கு. ஆனா இன்னமும் பசங்களுக்கும் நம்ம டீச்சருக்கும் தெரியல இந்த மாதிரி டால் எங்கதான் போச்சுன்னு. போற வழியில ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. அட நியூ சென்சே, இது நீங்க தானா? ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஹியூமனா மாறிட்டேன். இன்னமும் அந்த ஸ்கின்னோட லேயரை நான் மேல போடல. நீங்க பயப்பட தேவையில்ல, வெறும் ஹாய் சொல்லலாம் நான் வந்தேன். அங்க டீச்சரும் தடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அது ஓடி போய் மறைஞ்சு போயிடுது. எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி தான் அந்த டால் எங்கேயும் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ யாருக்கு தெரியும், அது நீங்க படிக்கிற உங்களோட ஸ்கூலுக்கு கூட ஒரு மனுஷனா வந்து அட்டென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ பசங்களா ஜாக்கிரதையா இருங்க. எல்லாருமே ரெட்சுகி டீச்சருக்கு அங்க குட் மார்னிங்னு சொல்றாங்க. நியூ டீச்சரும் ஓடினே வராரு. குட் மார்னிங் டீச்சர், உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம போலாமா? ரெஸ்டாரண்ட்ல கல்லறைக்கான கிரேட் வியூவும் இருக்கு. கேட்டவங்க ஷாக் ஆகுறாங்க, என்னது கல்லறையா? இன்னமும் வித்தியாசமான முறையில அங்க கண்ணு உடலு இதை வச்செல்லாம் அங்க டிஷ் எல்லாம் அவங்க தருவாங்களா? ஒரு சோல் டான்ஸ் தான் ஹைலைட்டா அவரு எலாபரேட் பண்ணி சொல்றாரு. இத பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கிரீப்பியா இருக்கும். மண்டையிலே அடிச்சுட்டு அவங்க ஓடி போயிடறாங்க. உண்மையிலேயே நீ வந்து ஒரு பைத்தியக்காரன் தான்டா. அந்த இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல, ஏன் தான் இவங்க மண்டையிலே ஆச்சாங்கன்னு. அம்மா நான் என்னதான் தப்பா பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சொன்னா நீங்க சொன்னதுக்கு நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் தெரியுமா? அப்படியெல்லாம் இல்ல, இவரு சொன்ன விஷயத்துக்கு யாரா இருந்தாலும் பயந்து தான் ஓடுவாங்க. நீங்க கொஞ்சமாச்சும் உண்மையை சொல்லுங்களே. நம்ம ஹிரோஷி சொல்றான், உங்களோட அந்த சைக்கிக் பவர் அது உண்மையிலே ஆசம் தெரியுமா? கேட்டோடனே அவரு ரொம்ப குஷியாயிராரு. அங்க மிக்கின்னு இன்னொரு ஒரு பொண்ணு சொல்றான், எனக்கும் அந்த மாதிரி பவர்லாம் வேணும்னு ஆசையா இருக்கு. இல்ல உனக்கு தெரியாது, எப்பயுமே அந்த மாதிரி பவர் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. இல்ல அப்படி நான் சொல்லல, அது ஒண்டி என் கிட்ட இருந்தா இன்னமும் நல்லா இருக்கும். சைக்கிக் பவரோட எல்லாரும் முன்னாடியும் நல்ல பாப்புலரா இருக்க முடியும். ஏன்னா அதனால நான் வந்து ஷோ மூவி இந்த மாதிரி பயங்கரமா பாப்புலர் ஆவேன். சைக்கிக் பவருக்கான ஷோவையே நத்துவேன். எக்ஸாசிசம் பண்றது நான் பண்ணி காட்டினா எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆகும். கியூட்டான சைக்கிக்னு அவ தண்ணியே ஒரு பெரிய ஆளு மாதிரி அங்க சொல்லிப்பா. அதுக்குள்ள டீச்சரும் சொல்றாரு, கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது, எல்லாருமே போங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியல, யாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க. மிக்கியும் ஏதோ ஒன்று ஆர்வமா பாத்துக்கினே இருக்கா. இதை பார்த்தோன்னே டீச்சரும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு. டீச்சர் வாட்டி அவ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான், அவளை யாராலையுமே தடுக்க முடியாது. நான் கொண்டு போறேன் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து அப்புறமா வாங்கிக்கோ என்ன. அவ ஆல்ரெடி இன்னொன்னு வச்சிருக்கா, அதையே அவ பாத்துக்கினே இருக்கா. அதுக்கப்புறமும் அவ வந்து சைக்கிக் எனர்ஜியை பத்தியே யோசிக்கிறா. இருக்கிற ஒரு பர்சனும் அதுல சொல்றான், நீங்க அடையணும்னா நீங்க உங்களோட மெமரியை ரீவைண்ட் பண்ணணும். வரைக்கும் என்னென்னாச்சோ எல்லாத்தையுமே நீங்க யோசிக்கணும். உங்களால ஒரு சைக்கிக் எனர்ஜியை அடைய முடியும். அதை அவ ட்ரையும் பண்ணி பாக்குறான். காலையில இருந்து என்னென்ன பண்ண ட்ரை பண்ண அப்புறம் அவளுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. ஐயோ நான் மந்தே வந்துட்டேன், நாளைக்கு மேக்ஸுக்கான எக்ஸாம் இருக்கே, பரவாயில்ல இருக்கட்டும், ரீவைண்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியதான். அப்படியே காலையில இருந்து என்ன ஆச்சுன்னு யோசிச்சுனே தூங்குறா. இடத்துல மிக்கியோட வீட்டான ஒரு மின்னல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பாயுது. சீன்ல அவளுக்கு ரொம்ப தூக்கமா வரும். அங்க டீச்சரும் எழுப்பி போயமா அங்க படிக்க சொல்லுவாரு. தூங்கியே தூங்கிடுறா. இதனால வேற வழி இல்லாம ஸ்டாஃப் ரூமுக்கு அனுப்பி வர்றாரு. போய் தூங்கலாம், அதே டைம்ல உனக்கு டெஸ்டும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ சொல்ல அவளுக்கு ஒரு சைடு கஷ்டமா தான் இருக்கு. நர்ஸ் ரூமுக்கு வந்தா அங்கேயும் யாரையும் காணும். அந்த இடத்துல அவ படுக்கும் போது யோசிக்கிறா, நான் வந்து எந்த விதமான பவரையும் கெயின் பண்ணல, மேக்ஸ் டெஸ்டும் இருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ப்ராப்ளமோட ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. திடீர்னு கழுத்து அங்க நீளமாவுது. அட நான் என்ன பறக்கிறேன், இது வந்து என்னோட கனவுன்னு நினைக்கிறேன். அப்படியே சுத்த வேண்டியதான். அட இது ஸ்டாஃப் ரூம் ஆச்சு, இங்க நியூ டீச்சர் வேற ரொம்ப கிளீனா வச்சிருக்காரு எல்லாத்தையும். இந்த இடத்துல எக்ஸாம்கான அந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்கு, அதுல ஆன்சர்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிக்கிறான். இந்த ரிக்ரூட்டர் டீச்சரும் இருப்பாங்களா, உங்ககிட்ட டைரக்டா போயிடுறா, இது ஒரு கனவு தான், கேட்ட வேண்டியதான். டீச்சர் நீங்க எந்த விதமான ஷாம்பை இப்போ போட்டிருக்கீங்க, என்னவோ தெரியல, அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அதனால கனவுல இருந்து அவ எழுந்துக்கவும் ட்ரை பண்றா. மத்தவங்களுக்கும் புரியல. ஆமா என்ன ஆச்சு ரிக்ரூட்டர் டீச்சர்? நான் வந்து அதை பார்த்தேன். என்ன பாத்தீங்க? ஒரு தலை நீளமா இருக்கிற ஒரு பூதத்தை பார்த்தேன். இந்த விஷயம் அங்க தீயா பரவுது. எல்லாருமே அதை பத்தி தான் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்டி ஒன்ஸ் உன்னை புச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அது கடிச்சு துண்ணாம விடாத உன்னை. போதும் பசங்களா எல்லாருமே டெஸ்ட் எழுத தயாராகுங்க. என்னமோ நம்ம மிக்கிக்கு தூக்கமா வரும். நான் நல்லா கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது அது கனவுல பார்த்து அதே கொஸ்டின் பேப்பர் தான். அட வேற லெவலு, நான் வந்து சூப்பர் பவரை கெயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல, இடத்துல 20 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே அவன் முச்சரா. டீச்சரும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இன்னது எல்லாமே கரெக்டா? இல்லையா பின்ன எல்லாமே திறமை தான். வீட்டுக்கு வந்தும் சூப்பர் பவரை இப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அவ யோசிக்கிறான். ஒரு வகையில இப்போ வந்து எல்லாத்தையுமே கிளியரா பாக்குறேன். அந்த திறமை அது வந்து இருக்குல்ல, அவ்வளவுதான், இது வழியாவே என்னால ஃபேமஸ் ஆக முடியும். அந்த ஃபேம் வந்து எனக்கு கிடைக்கும். நான் இன்னமும் நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி
ஒரு கை பாத்திர வேண்டியதான் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு. இடத்துல பவரை யூஸ் பண்ணி அவ திரும்ப ஒரு யோகாய் மாதிரி மாறி இருக்கிற ஹிரோஷி அந்த பொண்ணு மத்த பசங்க எல்லாருமே இதனால பயந்து போயிடறாங்க. இது வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுப்பா. அந்த விஷயத்தெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லி நான் ரொம்ப சிரிக்க போறேன். அப்படிதான் இதெல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு தான் அவங்க யோசிக்க போறாங்க. அவரோட மூஞ்ச பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் அந்த இடத்துல எல்லாருமே நம்ம மிக்கிய ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதோ வந்துட்டு அவ ஒரு யோகை, அந்த தலை நீளமா இருக்கிற அந்த பூத யோகை இவதான். டீச்சரும் அவங்க சொல்றாரு எல்லாருமே பின்னாடி இருங்க, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். மிக்கி நீ வந்து சொல்லவே இல்ல இந்த மாதிரி நீ ஒரு யோகை எங்களுக்குள்ளேயே நீ மறைஞ்சிருக்கியா? இல்ல நான் ஒன்னும் யோகை இல்ல. இதுல டீச்சரும் வர ஆரம்பிக்க அவரோட பவரை யோசிச்சு அவ பயந்து போயிடறா. அங்க ஓட ஆரம்பிச்சிடறா. நான் ஒன்னும் யோகை இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உண்மையிலேயே யோகை இல்ல, நான் ஒரு ஹியூமன் தான். அந்த ரிக்கோட்ட டீச்சரும் வர அவங்களுக்கு இந்த பொண்ணோட தலை ஞாபகம் இருக்குமா? இதனாலேயே அவங்க பயந்து கத்துறாங்க. என்ன ஆச்சு டீச்சர், எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க? ஆனா நியூ டீச்சரை தான் அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. அவன் மிக்கிய தடுக்கலான்னு ஓடி போறான். ஆனா அந்த இடத்துல கிட்ட மண்டையிலேயே போட்டு ஏகப்பட்ட ஸ்ப்ரே எல்லாத்தையும் அடிக்கிறான். அதனால அங்க ஜஸ்ட் மிஸ்லயும் அவ தப்பிக்கிறான். அந்த இடத்துல ஓடி ஓடி மிக்கி ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. ஒரு இடத்துல அப்படியே அவ பத்துறா. எழுந்து பார்க்கும் போது அவளோட பாடி ஒண்டி அங்க தனியா இருக்கு. அதை பார்த்து அவ இன்னமும் ஷாக் ஆகி கத்துறா. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது இதனால தான் இவளை யோகைன்னு சொன்னாங்கன்னு. டீச்சரும் வர அங்க இப்பதான் அவரு சொல்றாரு இங்கே எதுக்காக நீ ஓடுற? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் யோகா இல்ல. டீச்சரும் அவரோட டிமானிக் ஹேண்ட வச்சு அதை கட்டுப்பத்தலாம் ட்ரை பண்றாரு. ஆனா மிக்கி வெளியில பயந்து போய் ஓடுறா. அட பாத்தீங்களா அவ திரும்பவும் யோகாயா மாறிட்டா. அவ நம்மள நோக்கி தான் வரா. அட காய்ஸ் இருங்க, நான் ஒன்னும் ஒரு யோகா இல்ல, நான் உங்க மிக்கி தான். ஆனா அவங்க கேக்குற மாதிரியே இல்லையே. டீச்சர் தான் அங்க காப்பாத்தவும் வராரு. டீச்சரும் அவரோட பவரை பயன்படுத்தலான்னு போவாரா. மிக்கிக்கு புரியுது இது மாதிரி போச்சுன்னா நான் வந்து இறந்து போயிடுவேன், ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. நீங்க கொல்லதா போறீங்கன்னா நானும் ஃபைட் பண்ணுவேன். அவளோட கழுத்தை வச்சு எல்லா திசையிலயும் அவன் மூவ் ஆகுறா. இதனால நியூ டீச்சர் அங்க மாட்டிக்கிறாரு. தலைய வச்சு தாக்குறான். ஆனா படுறது ஏதோ அவரோட கையில தான். இதனால அங்க எதுவுமே அவருக்கு ஆகல. கடத்துல அவளோட தலை திரும்ப அவளோட இடத்துக்கே போக ஆரம்பிக்குது. அங்க நியூ டீச்சரும் வராரு. தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க, கையால நான் சாக விரும்பல, கெஞ்சி கேக்குறேன். நான் போகும்போதே கேட்கவும் மத்த ஆளுங்களும் அங்க வராங்க. ப்ளீஸ் அவளை கொல்லாதீங்க தயவு செஞ்சு. அதான் அவ யோகாயா இருந்தாலும் ஸ்டில் எங்களுக்கு அவ மிக்கி தான். நான் இனதான் அவ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாலும் அவ இன்னமும் ஒரு நல்ல பர்சன் தான். அவளோட கோரை நீங்க யோசிச்சு பாருங்க. அவளோட கழுத்து நீளமா இருக்கலாம், இருந்தாலும் அவ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு. ஆமா ஆமா அவளோட கழுத்து நீளமா ஒரு ஜிராஃபி மாதிரி அழகா இல்லையா? கொல்லாதீங்க நியூ டீச்சர். ஆமா நீங்க அவளை கொல்ல வேணாம். நான் நியூ டீச்சர் அங்க கேட்காம முன்னாடி போகும்போதே சொல்றாரு வெறும் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி சில பல செகண்ட்ஸ்ல எல்லாமே ஓவர் ஆயிடும். அவரோட கையை வச்சு வெட்டி வர்றாரு. அங்க உண்மையிலேயே கியோட தலை அங்க தனியா இருக்கு. பாக்குற அவளே ஷாக் ஆகுறா. என்ன இது வந்து என்னோட தலையாச்சு. ஆமா மிக்கி இது வந்து உன்னோட தலையோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ தெரியறது ஒரு ஸ்பிரிச்சுவல் மசில் தான், ஸ்பிரிச்சுவல் பாடியா அவளால வெளியில வர முடியும். காலத்துல இருந்தே இது இருக்கு. எல்லாருமே இந்த விஷயத்த யோகாயா பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே ஒன்னும் இது யோகா எல்லாம் இல்ல. கேட்டோடனே அவ எல்லார்கிட்டயும் போய் சொல்றா நீங்க என்ன யோகா இல்ல சொன்னீங்க, நான் ஒண்ணு பாத்தீங்களா யோகா எல்லாம் இல்ல. மத்தவங்களையும் அவ சொல்றா நீங்க என்ன எதோ சொன்னீங்க, எமோஷனலா டேமேஜ் எல்லாம் பண்ணீங்க, அதுக்காக ஒருத்தங்களும் 1000 என்ன எனக்கு கொடுக்கணும். உங்க ஹீரோவும் யோசிக்கிறான் இது சரியில்லை, ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் இவளோட பவரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இடத்துல இவங்களும் ஜாலியா விளையாடுவாங்களா. இதனால அவன் கத்துறான் நீ இதே மாதிரி பண்ணுந்தா கண்டிப்பா உன்னால பழையபடி மாற முடியாது. கேட்டோடனே அவன் நித்திக்கிறான். அங்க ஹீரோவும் திரும்பவும் பழையபடி மாத்துறான். பழையபடி ஆனோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நியூ டீச்சருக்கு என்ன கவலைனா இது வரைக்கும் அவ டேமேஜ் ஆக்குனால அது எல்லாத்துக்கும் இவரோட சேலரியில இருந்து தான் பிடிப்பாங்களே. பழையபடி மானதுல எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னமும் புரியல எதுக்காக நான் பழையபடி மாறியும் ஒரு டெஸ்ட் நான் எடுக்கணும், அதுவும் மேக்ஸ் டெஸ்ட். மிக்கி திரும்ப அவளோட கழுத்தை பெருசாக்கி அப்படியே பாப்பாளா. பார்த்து அந்த பையன் பயந்து போறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது பொண்ணு கழுத்தை பெருசாக்கல, அப்படி எட்டி பார்த்திருக்கான். நீ டெஸ்ட்டுக்கு இடையில இருக்க என்ன பண்ண இருக்க. இதே மாதிரி அவங்க அங்க ஃபன் பண்றாங்க. மனாமின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் இது ஒரு செம்மையான ஒரு டிஷ் இருக்கு, அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காவும் பாப்புலராகவும் இருக்குமா. அது அவளோட அண்ணன் கட்சுயா கிட்ட அவ கேக்குறா இதை வந்து வாங்கித்தாங்க நானு. ஆனா ஆளுகிட்ட அவளுக்கும் காசு வந்து இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2500 எண் ஆகும். ஆனா ஆளுகிட்ட வெறும் 2000 இதுதான் இருக்கும். அதனால வெயிட் பண்ணுமா இதோ வரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு எத்துக்கு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது பக்கத்துல யாராச்சும் தெரிஞ்சவங்க கிடைக்க மாட்டாங்களா, அவங்க கிட்ட காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கினே போறான். இடத்துல போற வழியில திடீர்னு ஒரு காயின் வந்து அப்படியே உருண்டு இவனை நோக்கி வருமா. பார்த்தோன்னே ஏதோ காடு தான் குத்தாங்கன்னு சொல்லி அங்க பிரேவும் பண்ணிக்கிறான். ஆனா அது பண்ணது ஒன்னும் காடு இல்ல, வேற ஒரு அமானுஷமான விஷயம் தான். ஒரு கோயில் ஹட்டனோபா அப்படின்னு ஒரு கோயில் தான் அது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு டிஷ். அதை அவனோட சிஸ்டருக்காக வாங்கி கொடுத்துருக்கான் ஆளு. உன் சிஸ்டர் மேல அவ்வளவு அன்பா உனக்கு? ஆமா ஆமா இவனுக்கு ரொம்ப அன்புன்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க யாரையாச்சும் பிக் பிரதரா தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம கட்சுயா இவனை தான் நான் தேர்ந்தெடுப்பேனே. இப்படி இவங்க பேசும்போது திரும்பவும் நியூ டீச்சரால அந்த ரிக்கோட்டோ மேம் அவங்க வந்து பயந்து போயிடறாங்க. என்ன விஷயம் கேட்பாங்களா, நாங்க எடுத்த அந்த அழகான போட்டோவை நான் காட்டினேன், அதுக்கே அவங்க பயந்து போயிட்டாங்க. போட்டோவை
போட்டோவை காட்ட முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. அந்த போட்டோவையும் பார்த்தா அடி ஏகப்பட்ட பேயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால அந்த பொண்ணுக்கும் ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி ஒரு போட்டோவை எடுக்கலாம், அதுல பேய் கீத்தானு. அந்த இடத்துல இதனால அதே மாதிரி போட்டோவை அவங்க எடுக்கிறாங்க. நான் பேய் தெரியற மாதிரி அவங்களுக்கு இல்ல. நான் கட்சுயாவோட போட்டோவை பார்க்கும்போது கட்சுயா ரொம்ப பயந்து போயிடறான். நியூ டீச்சர் கிட்ட ஹட்டனோபா அந்த ஷெயினை பத்தி அவன் கேட்கறான், என்ன ஷெயின், என்ன காட் அங்க இருக்காங்கன்னு. ஆனா அப்படி எந்த விதமான காடும் இல்லைன்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இவன் போனால ஹட்டனோபான்னு எந்த மாதிரி இடம்னா எக்ஸிகியூஷன் பண்ற இடம். இந்த மாதிரி கிரைம் எல்லாம் யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களோட தலையை அங்க வெட்டுவாங்க. அங்க ஏகப்பட்ட ஸ்டேஞ்சான விஷயம்லாம் நடக்குமா. அங்க சீல் செய்யப்பட்ட ஒரு ஸ்வாடும் இருக்கு, ஒரு ஈவிலான ஸ்பிரிட்டா. ஆனா கவலை வேணாம், அந்த இடத்துக்குலாம் அவளைக்கும் யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்க மிக்கி நடுவுல பயமுத்துறா. என்ன தெரியுமா ஆகும் போனா ரிகாக்கி உன்னியை கொன்றோம். அங்க இப்பதான் கதையே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த அட்டனோபா அந்த இடம் இருக்குல்ல, ஹீரோ காலத்துல கிரைம் செஞ்சா அவங்களோட தலையை வெட்டுற ஒரு ஸ்பாட்டா இருந்தது. அந்த இடத்துக்கு யாராச்சும் போனாங்கன்னா முக்கியமா அவங்களுக்கு பணத்தோட தேவை இருந்தா அந்த ஷெயின் வழிய கீழே பணம் கிடைக்குமா. ஆனா தப்பி தவறி கூட அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்திட்டா அவ்வளவுதான், அது ஒரு மிகப்பெரிய கிரைம் ஆயிடும். அதனால உன்னோட தலை வெட்டப்படும். அதாவது இப்படி அப்படின்னு அவன் பயமுத்துறான். அங்க அவன் உண்மையிலேயே பயந்து போயிடறான். ஆனா ஹீரோ சொல்றாரு, நீ கவலைப்பட வேணாம். அந்த இடத்துல டெய்ல்ஸ் மேனான ஒரு ரோப் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. யாருமே அங்க கேர்லெஸ்ஸா அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. நம்மளால தான் நடக்கும்போது தெரியாம தடிக்க இருக்கும்ல, அந்த ரோப்பும் இருக்கும். அதனால ஆளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெட்டிக்குமா அப்படின்னு இன்னமும் பயந்து தான் இருக்கான். மனாமி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அவளோட கழுத்துலயும் ஒரு காயம் இருக்கு, யாரோ வெட்டின மாதிரி. தொடப்பத்தால் தான் இருக்கும். அங்க அவன் போய் பார்க்கும்போது இந்த தொடப்பம் ஏதோ ஒரு ஸ்வாடு மாதிரி தெரியுது. பார்த்தவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன் தெரியல, கட்சுயாவோட கண்ணு கொண்டு அப்படி தெரியுது, ஏதோ வெட்டமெல்லாம் சவுண்ட் கேக்குது ஆளுக்கு. அதனால அவன் பயந்தே இருக்கான். இதை நம்ம நியூ டீச்சர் அங்க பார்த்து நோட் பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. அப்புறம் நடந்த விஷயத்த அங்க கியோகா கிட்டயும் நம்ம ஹிரோஷி கிட்டயும் அவன் சொல்றான், நான் தெரியாதனமா அங்கல இருந்து காசு எடுத்துட்டேன், அதனால எனக்கு அந்த மாதிரி நடக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண, உனக்கு என்ன தெரியாதா என்ன? ஆமா எனக்கு தெரியாது, காலையில உங்ககிட்ட சொன்னல அந்த பாப்புலரான விஷயத்த நான் வாங்கினேன்னு, அது என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. என்னோட மனாமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹீரோ மாதிரி, அதனால நான் அவளை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா காலையில, அதுக்காக தான் அப்படி பண்ணனே. எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் ஆகும்னு. நான் அது திருடணும் அப்படின்னு இன்டென்ஷனோட எல்லாம் அதை பண்ணவே இல்லை. இது வெறும் நானா கூட எனக்கு ஓகே தான். ஆனா இதுல மனாமிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது. நல்லா அவளை தனியாவும் கொண்டு போக முடியாது, அது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஹிரோஷி, கியோகோ உங்க 2 பேரால அங்க வர முடியுமா? நியூ டீச்சர் கிட்ட கேட்டா ஒரு நல்ல உதவி உனக்கு கிடைக்கும்ல. நான் அப்படி பண்ண அந்த விஷயம் தெரிய வேணாம், ப்ளீஸ் எனக்காக வாங்க. நான் என்னோட தங்கச்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு ஆனாலும் பரவாயில்ல. நல்ல ஹிரோஷியும் ஐடியாவை தரான், நீ எவ்வளவு எத்தியோ அதை ரிட்டர்ன் பண்ற, பிரச்சனையே இருக்காது. இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த எத்துக்கும் அவங்க போய் எவ்வளவு காசு அவங்க எத்தாங்களோ அந்த காசை போட்டு வேண்டிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். நாளுக்கு அங்க தெரியல விஷயம் இன்னமும் முடியலன்னு. அந்த இடத்துல காயின் தன்னால இவனை நோக்கி வருமா. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்வாடு அதுவும் ஒரு யோகாயா மாது. தலையை நான் வெட்டணும், கிரைம் பண்ண ஆளுங்களோட தலையை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு அது பயங்கர வேகமா அப்படியே தாக்குறதுக்கு வருமா. இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, அங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இந்த பக்கம் போகலான்னு சொல்ல சைக்கிள் எடுத்துட்டு சம வேகமா தப்பிக்க பாக்குறாங்க. அதை விடாம பின்னாடியே அது தொத்திக்கினே வருது. அப்படியே அவங்க போயினே இருக்கும் போது அங்க கட்சுயா சொல்றான், இது என்னோட சிஸ்டரை கொண்டு போங்க, ஏன்னா அது என்னையும் என்னோட சிஸ்டரையும் தான் தோத்தது. அப்படி பார்த்தா நான் தான் அதோட மெயின் டார்கெட். நான் அதை தசை திருப்புறேன், ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட சிஸ்டரை எங்கேயாச்சும் ஹைட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க பண்றாங்க. போற வழியில நியூ டீச்சரை பார்க்கலாம்னு அவங்க டிசைட் பண்றாங்க. சைடு அங்க கத்துறான், ஹேய் நீ எங்க பார்த்தன்னு இருக்க, இதோ இருக்க, நான் தான் அந்த கிரைமியே பண்ணேன். இதை கேட்டோன்னே அது இன்னமும் வெறியா தோத்த ஆரம்பிக்குது. அங்க டனல் உள்ள ஏகப்பட்ட பொருள்லாம் இருக்குமா, அதெல்லாம் வெட்டி போட்டு பயங்கரமா தாக்குது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சிடறான். அது மேல இருந்து தலையை வெட்டலான்னு வருமா. ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். டனலும் முடிய அது வேற ஒரு எத்துல போய் மாட்டிக்குது. எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது இன்னமும் விடாம தோத்த ஆரம்பிக்குது. சைடு மத்தவங்களும் அவங்க நியூ டீச்சரை பயங்கரமா கத்தி கூப்பிடுறாங்க, டீச்சர் தொடங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க திறந்தாகணும், ஏன்னா நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இதுல கட்சுயாவும் ஓடி வரான். கரெக்டான டைம்ல இவங்க உள்ள வந்துடுறாங்க. அங்க டெய்ல்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவளைக்கும் அதால எதுவுமே பண்ண முடியல. டீச்சருக்கும் புரியுது இவங்க அந்த இடத்துல இருந்து காசை ஏத்திருக்காங்கன்னு. ஹிரோஷியோ சொல்றான், நாங்க காசை திரும்ப ஒப்படைக்கலாம் தான் போனோம், ஆனா அது ஏத்துக்காம எங்களை கொல்ல பாக்குது. அப்படி ஹிரோஷி சொல்லாதரா. ஆனா அவருக்கு நல்லாவே புரியுது, ஏய் நீ எதுக்காக அப்படி பண்ண? நான் உண்மையை சொன்னா என்னோட தங்கச்சிக்காக தான் அப்படி பண்ணேன். அவளுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த விஷயத்த சாப்பிடணும்னு, அதுக்காக நான் அப்படி பண்ணேன். ஆனா நான் ரிட்டர்ன் பண்ண போனேன், ஆனா அது ஏத்துக்கல. சரி நீ பண்ண விஷயம் தப்பான விஷயம் தான், ரிட்டர்ன் பண்ணணும்னு போன பத்தியா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இந்த மாஸ்டரும் அப்படியே உடச்சிட்டு உள்ள வருமா. பாக்குறவங்க ஆச்சரியமா வராங்க, எப்படி இது உள்ள வந்துச்சுன்னு. டீச்சரும் சொல்றாரு, போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒளிய பாருங்க. ஏய் நீ எதுக்காக அவனை கொல்ல பாக்குற? வந்தா காசை ரிட்டர்ன் பண்ணணும்னு வந்தால அதே டைம்ல அவனுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது, அவன் பண்ண விஷயம் தப்புன்னு. இல்ல கிரைம் பண்ணிட்டா அவங்களோட தலை அப்படியே துண்டாகணும். நியூ டீச்சர் அது தாக்க வருமா. அவரோட டிமானிக் ஹேண்டை வச்சு அவர் தடுக்கிறாரு. நியூ டீச்சருக்கும் அங்க காயம் இருப்பது. அதனால அவங்க பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அது தொத்திக்கினே வருது. ஒரு கட்டத்துல நம்ம மனாமி அங்க விழுந்துருவாளா, அங்க அவளை கட்சுயா காப்பாத்துறான். அதுக்குள்ள அந்த யோகாயோட பிளேடு செம்ம வேகமா மண்டியை வெட்டலான்னு வரும். அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஆனா நல்ல வேலை டீச்சர் தான் எப்படியோ வந்து காப்பாத்தவே செய்யறாரு. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஃபுல்லாவே ஒரு சீல் பண்ணிட்டாரு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், நம்ம பயப்பட தேவையில்ல. அங்க மனாமியோட கையிலயும் அடிபட்டிருக்கோமா, அதுக்கு அவன் பேண்டேஜை ஒட்ட ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிட மனாமி, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல அண்ணா, எது உன்னோட தப்பு இல்ல, தப்பு வந்து என்னாலதான். ஏன்னா நான் தானே அதை கேட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்குமா, வாய்ப்பேல இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்காது. மனாமி, எல்லா தப்பும் என் மேலதான். நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன். அதனாலதான் உனக்கு எவ்வளவு விஷயம் ஆகுற மாதிரி ஆகுது. அதனால நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உண்மையை சொன்னா நீ பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறேன்னா அது ஓகே தான். அதோட விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கு மேலேயும் நீ ரெக்ரெட் பட்டு திரும்ப மன்னிப்பு கேட்க வேணாம். நான் உன்னோட முழு மனசோட நீ மன்னிப்பை கேட்டாச்சு. அந்த இடத்துல அந்த யோகாயும் வர ஆரம்பிக்குமா. இவங்க பயந்து போய் கேட்கறாங்க, டீச்சர் உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அங்க டீச்சராலையும் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அதோட பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. தாக்க போனாலும் அதோட பிளேட்ல தான் படுது. பிளேட்லயே அடிக்கிறனால அந்த யோகாய்க்கு அவளுக்கும் டேமேஜே ஆகல. கேட்டோடனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. நான் வந்து ஒரு ட்ராப்பை அமைக்கிறேன். நான் ஒரு பொரிய பயன்படுத்துறேன். அதை ஒரு வாய்ப்பை வச்சு நீங்க இது பண்ணுங்க. ஒரு பிளான சொல்றான். இந்த சைடு அந்த யோகாயும் தேடிக்கினே வரமா, எங்க அந்த கிரிமினல் எங்க? அந்த இடத்துல நம்ம ஆளுங்களும் சொல்றாங்க, அட நாங்க ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கெட்டவன் இல்ல, நாங்க அந்த காசையும் எடுக்கல, அதனால எங்களை எதுவுமே பண்ணாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தேடுற அந்த கெட்டவன் அதுவும் அந்த டிராயருக்குள்ளதான் இருக்கான். இடத்துல கட்சுயாவும் இருப்பானா. கட்சுயாவை அது பயங்கரமா தாக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அது ஒன்னும் கட்சுயா இல்ல, கட்சுயா உண்மையிலேயே சைல இருக்கான். அது ஒரு மிரர் தான். அக்கன இம்பாக்ட்ல அது வசமா மாட்டிக்குது. ஒரு வாய்ப்பை வச்சு நியூ டீச்சரும் அவங்க பயங்கரமா அடிக்கிறாரு. கதையும் அங்கேயே முடியுது. அப்பயே நினைச்சேன் இது ஒர்க் ஆகும்னு. ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி தான் என்ன தாக்க வரும்போது அங்க அது ஸ்டக் ஆச்சு. இப்ப எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ட்ராப்ல அது பக்காவா மாட்டோன்னு. அதே மாதிரி மாட்டிக்கிச்சு. அங்க மனாமிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ கட்டி போச்சுக்கிறான். இதுல டீச்சரோட கையும் ஒரு மாதிரி வித்தியாசமாகுது. இதுக்கப்புறம் அவங்க ஷெயினுக்கு போறாங்க. இந்த ஸ்வாடையும் வச்சுட்டு டெய்ல்ஸ் மேனை வச்சு நல்லா அவங்க சீல் பண்ணிடுறாங்க. அதனால இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி பிரச்சனை வராதான். கட்சுயா மன்னிப்பு கேட்கறான். ஏன்னா என்னால தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் பயப்படல, நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கேட்கிற கியோகோக்கும் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டான சிஸ்டர் இருக்கணும்னு ஆசையா இருக்குமா. பார்த்தவனே ஹிரோஷியும் சொல்றான், அது நீ வந்து அக்காவா இருக்க போறியா? அப்போ கேட்டோடனே அவ பயங்கரமா தொத்த ஆரம்பிக்கிறான். என்னது என்ன சொன்ன நீ இப்படின்னு அவங்க ஓடுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.